Good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 11 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered. Logical operators and or not. Logical operators. Logical operators are used to combine conditional statements. So, logical operator அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா conditional statements, அதாவது நம்ம டெஸ்ட் கண்டிஷன்ஸ் கொடுப்போம். இனி வரக்கூடிய கிளாஸஸ்ல நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த டெஸ்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்கக்கூடிய கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பைன் பண்றதுக்காக தான் நம்ம இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸை வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? சோ நார்மலா லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3 ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டர் என்னன்னா அண்ட் ஆப்பரேட்டர். அதனுடைய டிஸ்கிரிப்ஷன், if both the operands are true then condition becomes true. So and ஆப்பரேட்டருடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு ஆப்பரனுடைய கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூவா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? எக்ஸாம்பிள், x is less than 5 and x is less than 10. நம்ம என்ன பண்றோம்னா இந்த ரெண்டு டெஸ்ட் கண்டிஷனை அண்ட் ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணி செக் பண்றோம். சோ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் கண்டிஷன் வந்து எப்படி இருக்கு, உங்களுடைய எக்ஸ் வேல்யூ, அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூன்றது நம்ம அசைன் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 5 விட லெஸர் ஆகவும் 10 விடவும் லெஸர் ஆகவும் இருந்தது அப்படின்னா அதனுடைய அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆப்பரேட்டர் ஆர். If any of the two operands are non-zero, then condition becomes true. அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு ஆப்பரண்ட்ல ஏதாவது ஒரு ஆப்பரண்ட் மட்டும் ட்ரூவா இருந்தாலும் நம்மளுடைய அவுட்புட்ல வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். புரியுதுங்களா? சோ எக்ஸாம்பிள் பாருங்க, x is less than 5 or x is less than 4. நம்மளுடைய x வேல்யூ வந்து x 5 விட லெஸரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 4 விடவும் லெஸரா இருக்கலாம். இந்த கண்டிஷன்ல 5 விட லெஸரா இருந்தாலும் ட்ரூன்னு காட்டும், இல்ல 4 விட லெஸரா இல்ல, நம்மளோட x வேல்யூ வந்து 4 விட ஹையர் வேல்யூவா இருந்தாலும் நமக்கு வந்து கண்டிஷன் ட்ரூன்னு காட்டும். அதாவது ஏதாவது ஒரு கண்டிஷன் நமக்கு ட்ரூவா இருந்தாலும் நம்மளுடைய அவுட்புட் வந்து ட்ரூன்னு காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆப்பரேட்டர் நாட், used to reverse the logical state of its operand. நம்மளுடைய ஆப்பரண்ட் வேல்யூ வந்து நம்ம என்ன கொடுக்கிறோமோ அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வந்து ட்ரூவா இருந்ததுன்னா இது இந்த நாட் ஆப்பரேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அவுட்புட் வந்து ஃபால்ஸ் டிஸ்பிளே பண்ணும். அதாவது ரிவர்ஸ், நம்மளுடைய அவுட்புட்கான ரிவர்ஸை தான் பிரிண்ட் பண்ணி காட்டும். சரிங்களா? அதுதான் இங்க கண்டிஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க, நாட் x is less than 5 and x is less than 10. சோ இதுல கிடைக்கக்கூடிய வேல்யூ சப்போஸ் ட்ரூவா இருந்ததுன்னா நமக்கு அவுட்புட் ஃபால்ஸ்ன்னு காட்டும். இங்க ஃபால்ஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய அவுட்புட் வந்து ட்ரூன்னு காட்டும். சரிங்களா? இதை நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துடலாங்களா? ப்ரோக்ராம் போறேன். சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா அண்ட். இங்க ஒரு ப்ரோக்ராம் கொடுத்திருக்கோம் பாருங்க, x equal to 5. நம்ம x வேல்யூ வந்து 5 அசைன் பண்ணிருக்கோம். print x is greater than 3 and x is less than 10. Returns true because 5 is greater than 3 and 5 is less than 10. So இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்மளுடைய x வேல்யூ வந்து 5 அசைன் பண்ணிருக்கிறதுனால 5 வேல்யூ வந்து 3 விடவும் கிரேட்டர் வேல்யூ தான். அதே மாதிரி 5 வந்து 10 விடவும் லெஸர் வேல்யூ தான். நம்மளுடைய அண்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரெண்டு டெஸ்ட் கண்டிஷனும் ட்ரூவா இருந்ததுன்னா அவுட்புட் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? அதனால
நம்மளுடைய அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து அண்ட் கண்டிஷன் அப்படின்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் இத நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? நான் இப்ப டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோட்ல ஃபைல் கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பைத்தான் ஃபைல் பைத்தானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுடைய நியூ பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இதுல நம்ம ப்ரோக்ராம்ஸ்க்கான கோடிங்க டைப் பண்ணிக்கலாங்களா? நம்மளுடைய கோடிங்ஸ் இதுல டைப் பண்ணியாச்சு. இதுல ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல்ல சேவ் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபைல் நேம் கொடுத்துட்டு .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கான அவுட்புட் பாருங்க ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? ஓகே. இப்போ நம்மளோட ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருக்கிறதுனால அவுட்புட் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆச்சு. இப்போ இதனுடைய வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாங்களா? நான் 10க்கு பதிலா 2ன்னு சேஞ்ச் பண்றேன். அகைன் ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துட்டு இத ரன் கோட்ல செக் பண்ணி பார்க்கலாங்களா? சோ அவுட்புட் பாருங்க ஃபால்ஸ்ன்னு காட்டுதுங்களா? என்ன ரீசன்னா நம்மளுடைய அண்ட் ஆபரேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரெண்டு டெஸ்ட் கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகி காட்டும். அப்படி ஏதாவது ஒண்ணு வந்து உங்களுக்கு மாடிஃபை ஆயிருந்தது அப்படின்னாலும் நம்மளுடைய அவுட்புட் பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் தான் காட்டும். சரிங்களா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பாத்துடலாங்களா? செகண்ட் ஒன் ஆர் ஆபரேட்டர் x equal to 5 print x is greater than 3 or x is less than 4 returns true because one of the condition are true. 5 is greater than 3 but 5 is not less than 4. அதாவது ஆர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டெஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தாலும் நம்மளுடைய அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூன்னு பிரிண்ட் ஆகி காட்டும். சரிங்களா? இதுல ரெண்டு டெஸ்ட் கண்டிஷனுமே ஃபால்ஸா இருந்ததுன்னா அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு காட்டும். ஓகேங்களா? இத நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ பேஜ் ஓபன் ஆயிடுச்சுங்களா? இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்க டைப் பண்ணிக்கோங்க. சோ நம்ம ப்ரோக்ராம்கான கோடிங்க இதுல டைப் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ரைட் சைட் கார்னர் இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுடைய அவுட்புட் பாருங்க ட்ரூன்னு பிரிண்ட் ஆகுதுங்களா? அதாவது 5 அப்படின்ற வேல்யூ வந்து 3 விட கிரேட்டஸ்ட் வேல்யூ தான். ஆனா 5ன்றது 4 விட லெசர் வேல்யூ கிடையாது. இது ஃபால்ஸ் தான். பட் ஒரு கண்டிஷன் இதுல ட்ரூவா இருக்கிறதுனால நம்மளுடைய அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூன்னு காட்டுது. சரிங்களா? இப்போ இந்த டெஸ்ட் கண்டிஷன்ல நம்ம ரெண்டுமே ஃபால்ஸ் வர மாதிரி செக் பண்றதுக்காக இந்த 3 அப்படின்ற வேல்யூவை நான் 7ன்னு சேஞ்ச் பண்றேன். பாருங்க 7ன்னு சேஞ்ச் பண்ணிட்டு ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கிறோம். திரும்ப நம்ம ரன் கோட் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாங்களா? சோ அவுட்புட் பாருங்க ஃபால்ஸ்ன்னு காட்டுது. என்ன ரீசன்னா ரெண்டு கண்டிஷனுமே இதுல ஃபால்ஸா இருக்கிறதுனால நம்மளுடைய அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு காட்டுது. சரிங்களா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? தேர்ட் கண்டிஷன் நாட் ஆபரேட்டர் x equal to 5. இதுல நம்ம சிங்கிள் கண்டிஷன் தான் செக் பண்ணுவோம். print not x is greater than 3 and x is less than 10. அதாவது x வேல்யூ வந்து 5 விட கிரேட்டஸ்ட் வேல்யூவா, அதே மாதிரி x வேல்யூ வந்து 10 விட லெஸ் வேல்யூவான்னு செக் பண்ணி பார்க்கிறோம். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. ஆனா not true அப்படின் போது பாத்தீங்கன்னா it returns false because not is used to reverse the result. இந்த ஆக்சுவலா கண்டிஷன் படி இது ட்ரூ தான். நம்ம நாட் கொடுத்துருக்கிறதுனால இங்க ட்ரூன்னு இருந்தா நம்மள அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு காட்டும். சரிங்களா? இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல பைத்தான் ஃபைல் பைத்தான் கொடுத்துக்கோங்க. நியூ பேஜ் ஓபன் ஆயிடுச்சுங்களா? இதுல உங்களுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஃபைல் போயிட்டு சோ நம்மளுடைய கோடிங்ஸ் இதுல சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது
ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு அவுட்புட் பாருங்க ஃபால்ஸ்ன்னு காட்டுதுங்களா? பட் கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா இது ட்ரூ. நமக்கான நாட் கண்டிஷன் வந்து இதுக்கான ரிவர்ஸ் கொடுக்கறதுனால ஃபால்ஸ்ன்னு காட்டுது. சரிங்களா? இதே நம்ம வேற நம்பர் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாங்களா? இப்ப நம்ம x is less than கொடுத்து பார்க்கலாம். சரிங்களா? So 5 is less than 3 and 5 is less than 5 is greater than கொடுத்து பார்க்கலாம். 5 is greater than 10 கொடுத்திருக்கேன். சோ இந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஃபால்ஸ். பட் நமக்கு நம்பர் நாட் இருக்கிறதுனால நமக்கு அவுட்புட்ல பாருங்க ட்ரூன்னு காட்டும். ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க அண்ட் தென் ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க ட்ரூன்னு காட்டுதுங்களா? இதுதான் என்னன்னா நாட் ஆபரேட்டர் அப்படின்றது. சரிங்களா? சோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம நாட் ஆபரேட்டர்ல இருக்கக்கூடிய அண்ட் ஆர் நாட் இது மூணும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத தியரிட்டிக்கலாகவும் அதே மாதிரியே ப்ரோக்ராம் வைஸாகவும் செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.